தூத்துக்குடி சங்கரப்பேரி கிராமம் பண்டாரப்பட்டி கிராமத்திற்கு புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முக்கிய சாலையாகும். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான இந்த பகுதியில் மின்சார வயர்கள் மிகவும் தாழ்வான நிலையில் தொங்குகிறது. தெருவிளக்குகள் கிடையாது. சாலையும் அந்த பகுதியில் போடப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். தினந்தோறும் அந்த பகுதியில் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் லாரிகள் கம்பிகளில் உராய்வு ஏற்பட்டு மின் பாதிப்பு, மின் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் அந்த வழியாக செல்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்கிறார்கள். பண்டாரம்பட்டிக்கு செல்வதற்கு பிரதான சாலை இதுவே ஆகும். மேலும் இந்த பகுதியில் மின்சார வயர்கள் தாழ்வான நிலையில் தொங்குகிறதால் அந்த பகுதியில் லாரிகளை ஓட்டிச் செல்லும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மிகவும் பயப்படுகின்றனர். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த பர்னிச்சர் பூங்காவானது மிகவும் வேகமாக அடிப்படை கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பர்னிச்சர் பூங்காக்கள் வேலைகள் வேகமாக நடைபெறுகிறது. இந்த பகுதியில் தான் மின்சார வயர்கள் தொங்குகிறது. அதே போல இந்த பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார் உருக்குலைந்து எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள டிரான்ஸ்பர் 4 நாட்களுக்கு முன்னர் வெடித்திருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு இந்த பகுதியில் மின்சாரம் இல்லை. இது குறித்து மின்சார அதிகாரிகள் எந்தவித முயற்சிக்கும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதனால் அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறைந்து வருகிறது என்று அந்த பகுதியை சார்ந்த கம்பெனி உரிமையாளர்கள் பலர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் ஒவ்வொரு நபரும் ஜெனரேட்டர் மூலமாகத்தான் கடந்த 4 நாட்களாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவற்றை பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பர் எவ்வளவு உருக்குலைந்திருக்கிறது வாருங்கள். இதில் நம்பர் கூட போட்டப்பட்டிருக்கிறது MLVSS என்று. ஆகையால் இந்த அலங்கோலத்தை, இந்த உருக்குலைந்து போன இந்த மின்சார டிரான்ஸ்பார்மரை மின்சார அதிகாரிகள் கவனித்து புதியதாக மாற்றம் குத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த பகுதியை சார்ந்த நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி உண்மையானது.